வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி ஈகோ 5 சீட்டர் ஏசி வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல மல்டி பர்பஸ் யூசேஜ் மற்றும் ஃபேமிலி பர்பஸ்க்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த மாருதி ஈகோவை செலக்ட் பண்ணலாம். யூசரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 4 வேரியண்ட்ல இந்த மாருதி ஈகோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈகோ 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட், ஈகோ 5 சீட்டர் ஏசி, ஈகோ 5 சீட்டர் ஏசி சிஎன்ஜி, ஈகோ 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட். இந்த மாதிரி 4 வேரியண்ட்ல மாருதி ஈகோவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல ஸ்பேசியஸான வெஹிக்கிள் கிடைக்குது அப்படின்னா அது இந்த மாருதி ஈகோ மட்டும்தான். இந்த ஈகோவோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா 1.2 லிட்டர் அட்வான்ஸ்டு கே சீரிஸ் 12 ஜெட் 12 பிவிடி இன்ஜின், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், என்ஜின் மாபிலைசர், 11 plus safety features with 12 airbags, 5 and 7 convertible seating options. இதெல்லாமே இந்த ஈகோவோட ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸா இருக்குது. இந்த ஈகோவோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக வழங்கியிருக்கவங்க கணேஷ் கார்ஸ் அரேனா ஷோரூம் வெள்ளூர். வெள்ளூர்ல இருக்கிற கிரீன் சர்க்கிள்ல தான் இந்த ஷோரூம் இருக்குது. இந்த ஷோரூம்ல கார் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. காருக்கு தேவையான அக்சசரிஸும் ஷோரூம் உள்ளேயே அவைலபிளா இருக்குது. புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே செக் பண்ணி பாருங்க. சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கொடுக்குறாங்க. ஷோரூமோட அட்ரஸ் மற்றும் கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. 5 சீட்டர் ஏசி வேரியண்ட்லேயே எனக்கு 7 சீட்டிங் ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஈஸியாக சீட்டை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 5 பாடி கலர் ஆப்ஷன்ஸும் இந்த ஈகோவுக்கு கொடுக்குறாங்க. பியல் மிட் நைட் பிளாக், மெட்டாலிக் கிளிஸ்டனிங் கிரே, சாலிட் ஒயிட், மெட்டாலிக் பிரிஸ்க் ப்ளூ, மெட்டாலிக் சில்கி சில்வர், இந்த மாதிரி 5 கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மெட்டாலிக் கிளிஸ்டனிங் கிரே கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். மினி வேனோட வெஹிக்கிள் கேட்டகரியில் தான் இந்த ஈகோ வருது. ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் ஹியூஜான ஸ்பேசஸ் இருக்கிற வெஹிக்கிள் கிடைக்கிது அப்படின்னா அது இந்த மாருதி ஈகோ மட்டும்தான். இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரையில் எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. மாருதியோட ஃபேமஸான K12N கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 மற்றும் 7 சீட்டர் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே நல்லா கிடைக்குது இந்த மாருதி ஈகோவில். பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு 19.71 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 26.78 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி தான் மாருதி இந்த ஈகோவோட இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி ஆம்னி, மாருதி வெர்சாக்கு அப்புறம் ஒரு பெட்டரான லுக் மற்றும் ஸ்பேசஸ் இருக்கிற வெஹிக்கிளாக இந்த ஈகோவை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எனக்கு ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் 7 சீட்டர் இல்லைனா 5 சீட்டர் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாருதி ஈகோவை செலக்ட் பண்ணிடலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற மாருதி எர்டிகா XL6 மற்றும் டொயோட்டா இனோவா கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹியூஜான ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறத இந்த மாருதி ஈகோவில் நம்ம பார்க்க முடியும். இந்த ஈகோவை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு ஸ்பேசியஸான வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க, ஸ்மால் ஆர்கனைசேஷன் இல்லைனா பிஸ்னஸ் பர்பஸுக்கு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க, மேன் பவர் டிரான்ஸ்ஃபர் இல்லைனா ஸ்கூல் ட்ரிப்புக்கு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை வாங்கலாம். ஒரு ப்ராக்டிக்கலான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிளாக மாருதி ஈகோ மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்பேசியஸான இன்டீரியர் மற்றும் பவர்ஃபுல் ஃபியூல் எஃபிஷியண்டான இன்ஜின் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. கமர்ஷியல் மற்றும் பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோ ரன்னிங் காஸ்ட் வித் லோ மெயின்டெனன்ஸோட இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த மாருதி ஈகோ மட்டும்தான். ஆஃப் ரோட் மற்றும் ரஃப் ரோடில் கூட டிரைவ் பண்ணுற மாதிரி ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. மாருதி ஆம்னி மற்றும் வெர்சா கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன், ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாருதி ஈகோவில். இந்த வண்டி ரியர் வீல் டிரைவ்ல ரன் ஆகுறதுனால ஒரு பெட்டரான பவர் டெலிவரி ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லைடிங் டோர் ஆப்ஷனும் இந்த ஈகோவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஈஸியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் ஹேண்ட்லிங்க்கு இந்த ஸ்லைடிங் டோர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மல்டிபர்பஸ் வெஹிக்கிளாக இருந்தாலும் ஒரு பெட்டரான கலர் ஆப்ஷன்ஸ் மற்றும் பாடி டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஈகோவோட 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் பொறுத்தவரையில் ஏசி ஆப்ஷன் மட்டும்தான் அவைலபிளாக இல்லை. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமனாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் ஒரு பெட்டர் லோ ரன்னிங் காஸ்ட் வேரியண்டாக இருக்குது. 26.78 கிலோமீட்டர் ஹியூஜான மைலேஜ் சிஎன்ஜி வேரியண்டில் கிடைக்கிறதுனால பிஸ்னஸ் பர்பஸுக்கு ஒரு பெட்டரான காஸ்ட் சேவிங் வெஹிக்கிளாக இந்த ஈகோ இருக்கும்.
மல்டிபர்பஸுக்கு ஏத்த மாரி ஒரு கம்ஃபர்டபுளான மற்றும் ரஃப்பான சீட் மெட்டீரியல்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டைலிஷான மினி வேனோட ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் இந்த ஈகோவுக்கு குடுத்திருக்காங்க. கிளியர் லென்ஸ் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே பார்க்கிங் லேம்பும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்டகிரேட்டட் ஹாலஜன் டர்ன் இண்டிகேட்டரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டீசென்டான 2 ஸ்லாட் ஃப்ரண்ட் கிரில் டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கிரிலோட சென்டர்ல சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்டாமும் ஒரு வைடரான ஓப்பனிங்கோட இருக்கிற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த ஏர்டாமோட ஓப்பனிங் ரொம்பவே லார்ஜா கொடுத்திருக்காங்க. ஈகோவோட எந்த வேரியண்ட்டுக்கும் ஃபாக்லாம் ஃபீச்சர் கொடுக்கறது இல்ல, ஆப்ஷனலா தான் கொடுக்குறாங்க. பிளாக் கலர்டு ஃப்ரண்ட் மற்றும் ரியர் பம்பர் தான் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கிற மாதிரி தான் பம்பரோட டிசைனும் கொடுத்திருக்காங்க. இந்த ஈகோ மினிவேனோட கேட்டகரியில இருந்தாலும் ஏரோடைனமிக் ஒர்க்ஸ் ரொம்பவே நல்லா நடந்திருக்குது. பானட் டோர் மேல ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக. ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீனும் இந்த ஈகோல கொடுத்திருக்காங்க. 2 வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரோட அவைலபிளா இருக்குது. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் இந்த விண்ட்ஸ்கிரீனோட டிசைனும் கொடுத்திருக்காங்க. ரூஃப் மேலேயும் 3 ஸ்ட்ரக்சரல் லைன்ஸ் டிரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். லக்கேஜ் கேரியர் ஆப்ஷனும் ஈகோவுக்கு அவைலபிளா இருக்குது. ரூஃப் மேலேயும் லக்கேஜ் லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லக்கேஜ் கேரியரை ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். பாடி டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு லார்ஜான பாடி டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்திருக்காங்க. 3675 mm வண்டியோட லென்த் கொடுத்திருக்காங்க. வித்து பொறுத்தவரையில 1475 mm வருது. ஓவரால் வண்டியோட ஹைட் பார்த்தோம்னா 1825 mm கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த ஈகோவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆஃப் ரோட்ஸ், அப்நார்மல் ரோட்ஸ், நார்மல் ரோட்ஸ் இந்த மாதிரி எல்லா ரோட்ஸ்லயுமே வண்டியை ஒரு மல்டிபர்பஸா டிரைவ் பண்ற மாதிரி தான் இந்த ஈகோவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்தவரையில 2350 mm வீல் பேஸ் கொடுத்திருக்காங்க. மினிமம் டர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 4.5 மீட்டர்ஸ் வருது. கன்சியூமரோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா வேரியண்ட்லயும் காமனா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பாடி சைட்லையும் 2 ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் இங்க கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபெண்டர் மவுண்டட் டர்ன் இண்டிகேட்டரும் இங்க அவைலபிளா இருக்குது. பிளாக் கலர்டு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ORVM இங்க கொடுத்திருக்காங்க. மிரரோட சைஸ் பொறுத்தவரையில ரொம்பவே வைடரா லார்ஜா இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு மினி வேனோட லுக்கை எடுத்துக்காட்டுற மாதிரி தான் இந்த மிரரோட டிசைனும் கொடுத்திருக்காங்க. பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் நம்ம இங்க பார்க்க முடியும். டிரைவர் டோரோட ஹேண்டிலுக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. ரியர் ஸ்லைடிங் டோருக்கும் ஒரு பிளாக் கலர்டு டோர் ஹேண்டில் வெர்டிகலா பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஃபியூல் டேங்கோட ஃபில்லிங்கும் டிரைவர் டோரோட லோவர்ல தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டும் வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. இவ்வளவு ஸ்பேசியஸான வெஹிக்கிளை பட்ஜெட் பிரைஸ்ல வேற எந்த கார் பிராண்டும் கொடுக்க மாட்டாங்க, மாருதி கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட டயர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். 155 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா மர்க் பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சாலிடான 13 இன்ச் ஸ்டீல் வீல் ஆப்ஷன் தான் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. சென்டர் கேப் ஆப்ஷனும் இந்த ஸ்டீல் வீலுக்கு அவைலபிளா இருக்குது. ரியர்லையும் ஒரு 155 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் மட்ஃப்ளாப்ஸ் ஃபீச்சரும் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ரியர் வீல் டிரைவ்ல தான் இந்த ஈகோ ரன் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பவர் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைனிங்கை கொடுத்திருக்காங்க. டாஸ் அண்ட் பீம் காயில் ஸ்ப்ரிங்கோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் ரியர்ல கொடுத்திருக்காங்க. அண்டர் சேஸ் கீழே போய் டாஸ் அண்ட் பீம் காயில் ஸ்ப்ரிங் மற்றும் ஸ்பேர் வீல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான அசம்பிள் மற்றும் ஃபினிஷிங் வண்டியோட அண்டர் சேஸ் கீழே நம்ம பார்க்க முடியும். எஸ்ஆர் சிஸ்டம், ஸ்பேர் வீல் மற்றும் ரியர் வீலோட ஆக்சில் அசம்பிளியும் இங்க பிளேஸ் பண்ணிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வண்டியோட பாடி வெயிட்டும் ஒரு டீசென்டான பாடி வெயிட் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. 940 kgல இருந்து 1050 kg வரைக்கும் இந்த ஈகோவோட வெயிட் இருக்கிற மாதிரி பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஸ்பேசியஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பேர் வீலும் வண்டியோட அண்டர் சேஸு கீழேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பேர் வீலை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம் லாக் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க.
ஒரு சிம்பிளான ரியர் வியூ டிசைன் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி ப்ராப்பரா கிடைக்கிற மாதிரி ஒரு வைடரான ரியர் விண்ட்ஸ்கிரீன் இந்த ஈகோவில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட்டும் இந்த ரியர் விண்ட்ஸ்கிரீனுக்கு உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஏரியலோட ப்ரொவிஷனும் வண்டியோட ஏ பில்லர் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பூட்டோரோட லெஃப்ட் சைட் ஈகோவோட பேட்சிங்கும் சென்டரில் சுசுகியோட லோகோவும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேனுவல் கீ லாக் ப்ரொவிஷனும் இந்த பூட்டோருக்கு கொடுத்துருக்காங்க. வெர்டிகலி பிளஸ்டு ஹாலஜன் டெயில் லாம்ப் செட்டப்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சார் வண்டியோட ரியரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு வைடரான ரேஞ்ச் இருக்கிற மாதிரி தான் இந்த பார்க்கிங் சென்சாரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. பூட் டோர் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஹியூஜான ஸ்பேசியஸை நம்ம இந்த ஈகோவோட இன்டீரியரில் பார்க்க முடியும். 540 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இந்த ஈகோவோட 5 சீட்டருக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே ஒரு ரிமூவபிள் ஃப்ளோர் மேட்டும் அவைலபிளாக இருக்குது. ரிமூவ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மேட்டை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 540 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால மினி ஃபர்னிச்சர்ஸ், லார்ஜான சூட்கேஸ் எல்லாம் ஈஸியாக வண்டிக்குள்ளே லோட் பண்ணுற மாதிரி தான் ஸ்பேசியஸ் இங்கே இருக்குது. செகண்ட் ரோலையும் ஒரு ரிமூவபிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் எனக்கு இன்னும் ஸ்பேசியஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க செகண்ட் ரோ சீட்டையும் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பூட் மற்றும் இன்டீரியர் மெட்டீரியல் ஃபுல்லாகவே ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பூட் டோர்லையும் இன்சுலேஷன் ரொம்பவே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த பூட் டோரில் ஒரு ஏர் வெண்டும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பூட் டோரோட லாக் பொறுத்தவரையில் ஒரு மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் தான் இந்த பூட் டோருக்கு கொடுத்துருக்குறாங்க. கிளாசி பியானோ பிளாக் கார்னிஷும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் லைட் வித் பூட் டோரோட ஹேண்டில் இந்த பிளாக் கலர் கார்னிஷுக்கு உள்ள தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈகோவோட ரியர்லையும் ஸ்கிராட்ச் ப்ரூஃப் பிளாக் கலர்டு பம்பர் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ஸ்கிராட்ச் ப்ரூஃப் பம்பர் டிசைன் தான் கொடுக்குறாங்க. வண்டியோட இன்டீரியரில் போய் ஸ்பேஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். சீட் மேட்சிங் இன்டீரியர் கலர் தான் இந்த ஈகோவோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேசிக் மற்றும் சிம்பிளான இன்டீரியர் டிசைன் தான் இந்த ஈகோவோட இன்டீரியர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் டோர் பேனலில் பார்த்தோம்னா விண்டோவோட மேனுவல் ஆக்சஸ் லிவர் மற்றும் அன்லாக் லிவரும் கொடுத்துருக்காங்க. ஒரு டோர் ஹேண்டிலும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சிம்பிளான டோர் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. டோரும் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதனால் வண்டிக்குள்ளே ஈஸியாக போகிறதுக்கு ஸ்பேசியஸும் ரொம்பவே நல்லா கிடைக்கிது. டிரைவர் டோருக்கு கீழே தான் ஃபியூல் டேங்க் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 32 லிட்டர்ஸ் வருது. ஒரு சஃபிஷியண்டான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு 65 லிட்டர் சிலிண்டர் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான ஃபிக்ஸட் ஹைட் டிரைவர் சீட் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீட்டை ரிக்ளைனிங் மற்றும் ஸ்லைடிங் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் என்ஜினும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த டிரைவர் சீட்டை சுற்றி ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. டயரோட ஏர் ப்ரெஷர் இன்ஃபர்மேஷன் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாகவே ஒரு சஃபிஷியண்டான இன்டீரியர் ஸ்பேசியஸ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஈகோவை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சஃபிஷியண்டான ஹைட்டில் பிரேக், ஆக்சிலேட்டர் மற்றும் கிளட்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாய்னட் டோரோட அன்லாக் லிவரும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 4 டம்மி சுவிட்சோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு டுவெல் டோன் கலர் டேஷ்போர்ட் செட்டப் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேசிக் மற்றும் சிம்பிளான 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் வீலோட சென்டரில் சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்பேக்கும் இந்த ஸ்டீரிங் வீலில் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டைலிஷான மற்றும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாக இருக்கிற ஒரு ஸ்டீரிங் வீல் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங் லாக் ஃபீச்சரும் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. டுவெல் டோன் கலர் காம்பினேஷன் டேஷ்போர்ட் செட்டப் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. பிளாக் கலர்டு வித் சாண்ட்விச் கலர் டேஷ்போர்ட் டிசைன் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் இன்டீரியர் மற்றும் டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ஜின் மாபிலைசர் ஃபீச்சரும் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட கீ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். சுசுகியோட ஒரு ட்ரெடிஷ்னல் கீ தான் இந்த ஈகோவுக்கும் கொடுத்துருக்காங்க.
ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் பிளாங்காவும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நார்மலான பேசிக் சிம்பிள் கீ டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. கீ ரொம்ப வெயிட்லெஸ் ஆகவும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டியாகவும் இருக்குது. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த ஈகோவுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளஸ்டரில் 3 பார்ட்டிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் ஒரு எம்ஐடியும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. போல்டான டிஜிட்டல் டாக்கோமீட்டர் ரீடிங் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு நாப்பும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூல் கேஜோட லெவலும் எம்ஐடியில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் ஓடோ ரீடிங்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 மல்டி ட்ரிப் மீட்டர் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் பிரேக் இண்டிகேஷன் மற்றும் ஏர் பேக் இண்டிகேஷனும் இதில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹை ஸ்பீடு அலர்ட் சிஸ்டமும் இதில் அவைலபிளாக இருக்குது. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஈஸியாக மற்றும் சிம்பிளாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜி வேரியண்ட் பொறுத்தவரையில் பெட்ரோல் லெவலுக்கு பக்கத்திலேயே சிஎன்ஜியோட லெவலும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லாமோட ஆன் ஆஃப் சுவிட்ச் மற்றும் வைப்பரோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாமோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்சும் டேஷ்போர்டில் பிளேஸ் பண்ணிக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2 ஸ்பீக்கரோட ப்ரொவிஷன் டேஷ்போர்டில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஹார்ட் பிளாஸ்டிக் டேஷ்போர்டு டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. டேஷ்போர்டோட கன்சோலுக்கு மட்டும் சாண்ட்விச் கலர்டு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். 2 4-வே அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் டேஷ்போர்டோட சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அசான் லேம்போட பட்டனும் இந்த டேஷ்போர்டு மேலேயே கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லி மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஏசி சிஸ்டம் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட ஃப்ளோ மோட் சேஞ்ச் பண்ணுற சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபேன் அட்ஜஸ்டபிள் சுவிட்சும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற சுவிட்சும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஏசி கண்ட்ரோல் சிஸ்டம் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறாங்க. வேலட் இல்லைனா பர்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. யூசருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஸ்டோரேஜ் மற்றும் ஸ்பேசியஸ் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் 2 ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் இந்த ஈகோவுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த கியர் ஷாஃப்டை சுற்றி ஒரு ரப்பர் ஸ்ப்ரிங் ஃப்ளெக்சிபிள் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் மற்றும் கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் மெட்டீரியல் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கியர் ஷாஃப்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹேண்ட் பிரேக்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற லிவர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 பேருக்குமே சீட்டை ஃபோல்டிங் பண்ணுற லிவர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஒரு சிம்பிளான மற்றும் ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு லார்ஜான ஸ்பேசியஸ் இருக்கிற மாதிரி தான் இந்த க்ளோ பாக்ஸோட டிசைனும் இருக்குது. கோ பேசஞ்சருக்கு ஒரு சன்வைசரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சன்வைசர் பொறுத்தவரையில் வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எல்லோ கேபின் லேம்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்குறாங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐவிஆரமும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டிரைவருக்கு ஒரு சன்வைசர் கொடுத்துருக்குறாங்க. டிரைவரோட சன்வைசர்லையும் வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரூஃப்லையும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி சாண்ட்விச் கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில் குவாலிட்டியான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இந்த ஈகோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் லைஃப் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டு உட்காரதுக்கு நல்ல குஷனிங்காகவும் நல்ல கிரிப்பாகவும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் தான் இந்த ஈகோவுக்கு எல்லா சீட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. லம்பர் சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் சீட்டோட டிசைனிங்கும் இருக்குது. சீட் பெல்ட் ஆப்ஷனும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி வைஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய ஈகோவில். சீட் பெல்ட் ரிமைண்டர் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. 2 ஏர்பேக் டிஃபால்ட்டாக ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கோ டிரைவருக்கு டேஷ்போர்ட்லையும் டிரைவருக்கு ஸ்டீரிங்லையும் ஏர்பேக் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட ரியரில் போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ஸ்டைலிஷான மற்றும் ப்ராப்பரான ஸ்லைடிங் டோர் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க.
டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் அதே மாதிரி சேஃப்டியாகவும் இருக்கிற மாதிரி தான் டோரோட டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லைடிங் டோர் இருக்கனால செகண்ட் ரோ உள்ள போகிறதுக்கு ஸ்பேசியஸும் ரொம்பவே நல்லா கிடைக்குது. ஒரு ஹியூஜான ஸ்பேசியஸ் செகண்ட் ரோலையும் இருக்கிறத நம்ம எங்கே பார்க்க முடியும். யூஸருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ரியர் சீட் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு சேஃப்டி லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டோரை புல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கிராப் ஹேண்டிலும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான பெஞ்ச் டைப் சீட் டிசைன் தான் இந்த ஈகோவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி ஸ்பேசியஸ் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லெக் ரூம் ரொம்பவே ப்ராப்பராக இருக்குது. டிரைவர் சீட்டை நான் பின்னாடி தள்ளி வச்சுருந்தாலும் லெக் ரூம் ரொம்பவே நிறைய கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ரூமும் கேட்கவே வேண்டாம், ஒரு லார்ஜான ஹெட்ரூம் தான் இந்த ஈகோவில் கொடுத்துருக்குறாங்க. சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. கோ டிரைவரோட சீட்டுக்கு பின்னாடி சீட் பாக்கெட் ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவர் லொக்கேஷன் தவிர மற்ற எல்லா லொக்கேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு எல்லோ கேபின் லேம்பும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சர் இந்த எல்லோ கேபின் லேம்பை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. விண்டோவோட மேனுவல் ஆக்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஒன் ஸ்டெப் டவுன் லாக்கிங் ஃபீச்சர் இந்த விண்டோவில் கொடுத்துருக்குறாங்க. ஸ்மூத்தாக டிரைவ் ஆகிற மாதிரி தான் இந்த மேனுவல் விண்டோவோட டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக் தான் இந்த டோரோட அன்லாக் லிவர் மற்றும் விண்டோவோட ஆக்சஸ் லிவருக்கும் கொடுத்துருக்குறாங்க. மல்டி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட் மேட்சிங் இன்டீரியர் கலர்ஸ் தான் இந்த ஈகோவில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்மூத் டிரைவ் பண்ணுற மாதிரி தான் இந்த மேனுவல் விண்டோவோட ஆக்சஸ் லிவரும் இருக்குது. செகண்ட் ரோ விண்டோவோட ஓப்பனிங்கும் ரொம்ப லார்ஜாக வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. விசிபிலிட்டியும் ரொம்பவே கிளியராக கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட்ஸ் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட் மெட்டீரியல்ஸும் ஒரு குவாலிட்டியான சீட் மெட்டீரியல்ஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரம்பர் சப்போர்ட் மற்றும் தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் சீட்டோட டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹியூஜான 540 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வேறு எந்த வெஹிக்கிள்லையும் இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்லை. ஈகோவில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ செகண்ட் ரோ சீட்லேருந்து பார்க்கும்போது. ஒரு பெட்டரான டேஷ்போர்ட் டிசைனிங் இந்த ஈகோவில் நம்ம பார்க்க முடியும். ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி தான் வண்டியோட டிசைனிங்கும் இருக்குது. டிராஃபிக்கில் இல்லைனா சிட்டி ரோட்ஸில் ஈஸியாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஈகோவோட விண்ட்ஸ்க்ரீன் ஓப்பனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. டோல்டோன் டேஷ்போர்ட் டிசைன் மற்றும் ஆம்பர் தீம்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வண்டியோட டேஷ்போர்ட் லுக்கை ரொம்பவே பெட்டராக எடுத்துக்காட்டுது. மல்டி பர்பஸ்க்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஈகோ ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஒரு டீசெண்டான டிசைன் லுக் வித் ஸ்பேசியஸோட கிடைக்கிற வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த ஈகோ மட்டும்தான். டிரைவர் சீட்டை ஓப்பன் பண்ணி என்ஜின் மற்றும் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் கவரேஜ் தான் இந்த என்ஜினோட சரௌண்டிங்கை சுற்றி கொடுத்துருக்குறாங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட் இஷ்யூ இன்டீரியரில் வராத மாதிரி தான் இந்த இன்சுலேஷனோட செட்டப்பும் கொடுத்துருக்குறாங்க. சீட்டை ப்ராப்பராக லாக் பண்ணுறதுக்கு 2 லாக்கும் இந்த சீட்டுக்கு கீழே அவைலபிளாக இருக்குது. பேட்டரி மற்றும் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் பொறுத்தவரையில் கோ பேசஞ்சரோட சீட்டுக்கு கீழே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சர்வீஸ் மற்றும் மெக்கானிக் ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இந்த என்ஜினோட சரௌண்டிங்கை சுற்றி ஸ்பேசியஸாக கொடுத்துருக்குறாங்க. மாருதி ஆம்னி மற்றும் வெர்சா கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாருதி ஈகோவில். மாருதியோட ஃபேமஸான K12N கே சீரீஸ் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த ஈகோவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்டரான ரிலையபிள் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த இன்ஜின் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இந்த இன்ஜினுக்கு ஒரு பெட்டர் ரீஃபைன்மெண்ட் கொடுத்து ஃபியூல் எஃபிஷியன்சியும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோலுக்கு 19.71 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜிக்கு 26.78 கிலோமீட்டர் மைலேஜும் டெலிவர் பண்ணுற மாதிரி தான் இந்த இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 79.65 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 104.4 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 4 சிலிண்டர் வித் 16 வால்வோட இந்த இன்ஜினை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கியர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. ரியர் வீல் டிரைவில் தான் வெஹிக்கிள் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான பவர் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்ட் கிடைக்கிற மாதிரி தான் இந்த என்ஜினோட டிசைன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கன்சியூமருக்கு கன்ஃபியூஷன் வராத மாதிரி ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. யூசரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிளோட வேரியண்ட்டை மட்டும் யூசர் ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 12 ஜெட் மற்றும் 12 விவிடி என்ஜினாக இருக்கிறனால தான் ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்சி மற்றும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கே சீரிஸ் இன்ஜின் நாய்ஸ் மற்றும் ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இன்ஜினாக இருந்தாலும் இன்சுலேஷன் வைஸ் மாருதி ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. ஃப்ரண்ட் பைனட் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பைனட் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். மாருதி வெஹிக்கிள்லேயே டிஃப்ரெண்டான டிசைன் மற்றும் ரியர் வீல் டிரைவ் இருக்கிற வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த ஈகோ மட்டும்தான். கன்சியூமரோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டரான கேபின் டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியான ஹேண்ட்லிங் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிற வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த ஈகோவை செலக்ட் பண்ணலாம். வெஹிக்கிளுக்கு ரெகுலராக செக் பண்ணுற கூலண்ட் மற்றும் வைப்பர் ஃப்ளூயிட் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் பைனட் உள்ளே தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூலண்டோட ஸ்டோரேஜ் டேங்க் மற்றும் வைப்பரோட ஃப்ளூயிட் டேங்கும் இங்கே நம்ம பார்க்க முடியும். டூல் கிட் மற்றும் ஜாக்கும் இது உள்ளேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் பைனட் டோர் பொறுத்தவரையில் இன்சுலேஷன் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாலிடான டிசைன் பேட்டர்ன் இந்த பாய்னட் டோருக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏபிஎஸோட மாடிலும் இது உள்ள தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டூல்ஸ் மற்றும் ஜாக்கும் இது உள்ள தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கான எலக்ட்ரிக்கல் அசசரிஸும் ஈஸியாக மாற்ற மாதிரி உள்ள ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. பிரேக் ஃப்ளூயிட்டோட ஸ்டோரேஜும் இது உள்ள தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏசியோட கம்ப்ரஸர் மற்றும் ரேடியேட்டரோட யூனிட்டும் இது உள்ள தான் அவைலபிளாக இருக்குது. ஏசியோட கேஸ் டைப்பும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெட்டரான இன்சுலேஷன் மற்றும் அசம்பிளிங் இந்த பூட்டர் உள்ள பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த ஈகோவோட ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். illuminated hazard switch, digital display instrument cluster, seat belt assist grip for driver and co-driver, dual interior color, seat matching interior colors, engine mobilizer, headlamp leveling, child lock for sliding doors and windows, offset crash compliance, seat belts for all seat belts, high mount stoplight, reverse parking sensors, seat belts reminder for all seats. ஸ்பீட் அலர்ட் சிஸ்டமும் இந்த ஈகோவில் அவைலபிளாக இருக்குது. 80 km ஸ்பீட் ரீச் ஆனாலே பீப் சவுண்ட் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎஸ் வித் இபிடியும் இதில் அவைலபிளாக இருக்குது. டுவெல் ஏர் பேக்கும் இதில் கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவருக்கு டுவெல் ஏர் பேக் ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்குறாங்க. சேஃப்டி மற்றும் டிசைன் வைஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த புதிய ஈகோவில். இந்த ஈகோவோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 6,99,091 rupees வருது சென்னை ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். இவ்வளவு ஸ்பேசியஸான வெஹிக்கிளை பட்ஜெட் ப்ரைஸில் வேறு எந்த கார் பிராண்டாலும் கொடுக்க முடியாது. மாருதி மட்டும்தான் கொடுக்குறாங்க. பிஸ்னஸ் மற்றும் பர்சனல் பர்பஸுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த ஈகோவை செலக்ட் பண்ணலாம். இந்த ஈகோவோட ரன்னிங் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதனால் பிஸ்னஸுக்கு காஸ்ட் சேவிங்கும் பண்ணுறதுக்கு இந்த வெஹிக்கிள் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த ஈகோவோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால அதிகமான லக்கேஜ் மற்றும் திங்ஸையும் ஈஸியாக டிரைவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஈகோவை பேஸாக வச்சு மார்க்கெட்டில் ஆம்புலன்ஸ், சூப்பர் கேரி மற்றும் கார்கோவும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். மாருதி பொறுத்தவரையில் சொல்லவே வேண்டாம். ரிலையபிள் மற்றும் சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்.
இதனால பிசினஸ் பர்பஸுக்கு வண்டி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான சாய்ஸா இருக்கும். மாருதி ஈக்கோலயே இந்த 5 சீட்டர் ஏசி வேரியண்ட் தான் ஒரு பெஸ்ட் செல்லிங் மற்றும் வேல்யூ ஃபார் மணி வேரியண்டா இருக்குது. இந்த 5 சீட்டர் வேரியண்ட்டை 7 சீட்டர் வேரியண்டா ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். எனக்கு 7 சீட்டர் வேரியண்ட்டுக்கு ஏசி ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த 5 சீட்டர் ஏசி வேரியண்ட்டை வாங்கி 7 சீட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.